ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இமெயில் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸ். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பேசிக்காக மேஜராக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பல்க் இமெயில் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது இஎஸ்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி பார்ப்போம். பல்க் இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ்ல இருந்து லிஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது அதில் இமெயில் ஐடிஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வெண்டார்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இப்போ வெயிட் லாஸ் ரெலவெண்ட்டாக என்கிட்ட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து அது ரெலவெண்ட்டான சப்ஸ்கிரைப் பண்ண அந்த வெப்சைட் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண இமெயில் லிஸ்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அல்லது ஒரு லிங்க்டின், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஸ்கிராப்பர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமெயில் ஐடிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன். ஸோ பேசிக்காக ஸ்கிராப்பர்ஸ் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெயில் ஐடிஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி மெயில் ஐடிஸ் கலெக்ட் பண்ணுறது, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது ஏதோ மூலமாக எனக்கு வந்து இப்போ இமெயில் ஐடிஸ் கிடைச்சிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நிறையா ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கெட்ட கோட், கான்டாக்டர்ஸ் ஃபார்ம், அல்லது உங்களுடைய மெயின் அதாவது சைனிங் ஃபார்ம், அந்த மாதிரி நீங்கள் நிறையா ஃபார்ம்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சைட் போய் யூஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா வெப்சைட்டில் அந்த ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ணி போவீங்க, போகும்போது அந்த ஃபார்ம்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்ம் பாருங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன், என்ஜாய் 5% ஆஃபர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் மெயில் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா நான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிடுவேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த சொலாரா பிராண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து அது ரெலவெண்ட்டான அந்த ப்ராடக்ட்ஸு, அது ரெலவெண்ட்டான மற்ற வேறு ஏதாவது கிச்சன் அப்ளையன்சஸ், குக்வேர், எல்லா அக்சசரிஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு இமெயில் மூலமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிடுவேன். ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம வந்துட்டு அவங்களோட லிஸ்ட்லையும் போகலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்கிராப் பண்ணியிருக்கலாம், கலெக்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது சப்ஸ்கிரைபராக நீங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணியும் அவங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் ஆகலாம். பட் இதுதான் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸாக போகிறது. பிகாஸ் நான் என்னோட விருப்பம் தெரிவித்து நான் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சதுனால நான் போகிறேன். பட் இந்த இது எல்லாமே இல்லீகல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் உங்களோட மெயில் ஐடி எடுத்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்புறதுங்கிறது ஒரு அதான் நான் சாலிசிட்டர்ஸ் கேஸு. ஸோ இந்த இது எல்லாமே வந்து ஸ்பேமுக்கு போக முடியாது. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இன்பாக்ஸ்க்கு வரணும் நியாயப்படி பார்த்தா. ஸோ அதுக்கு எடுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஓனாக வந்து சர்வர் செட்டப் பண்ணணும். ஸோ சர்வர் செட்டப்புக்கு இனிஷியலாக என்ன தேவைன்னா, ஐபி டொமைன் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஹோஸ்டிங் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்துட்டு நான் எஸ்எம்டிபி சர்வர் பில்ட் பண்ணிடுவேன். அந்த பில்ட் பண்ணும்போது இந்த எஸ்பிஎஃப், டிகேஎம், டிமார்க் இந்த மூணும் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது மூணு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எஸ்எம்டிபி அலோவ் பண்ணி உங்களோட மெயில வந்து சென்டர்ல இருந்து ரெசிபென்ட்க்கு வந்து போய் சேரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நீங்கள் செட் பண்ண ஐபி வந்து ஐபியும் சரி, டொமைனும் சரி, சைல்டு ஐபி. ஸோ இதனால டைரக்டாக இன்பாக்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் டீலிஸ்டிங் ப்ராசஸ், வார்ம் அப் ப்ராசஸ், நாட் ஸ்பேம் ப்ராசஸ் இது மூணுமே பண்ணணும். இது மூணு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐபியோடைய சென்டர் ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அதோட ரீச் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களால் அனுப்புகிற மெயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்பாக்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டீலிஸ்டிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நீங்களே ஓனாக சர்வர் பில் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பட் வேற ஒரு வெண்டார்ஸ்ல இருந்து நீங்கள் ஐபிஸ் டொமைன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இமெயில் சர்வர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஐபி வந்து அதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆகிடும். லிஸ்ட்னா எஸ்பிஎல், டிபிஎல், எஃபிஎல் இந்த மாதிரி லிஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதாவது அவங்க நிறையா ஸ்பேம் பண்ணியிருந்துருக்கலாம் ப்ரொடக்ஷனில், அல்லது யூசர்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால அதை வந்து உங்களுக்கு ஐஎஸ்பி சைட்ல இருந்து உங்களுக்கு அந்த டொமைனையோ ஐபியோ வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் அந்த ஐபி யூஸ் பண்ணி மெயில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ டீலிஸ்டிங் ப்ராசஸ்ன்றப்ப நான் இப்போ தான் அந்த சர்வரை நான் வாங்கியிருக்கோம் உங்களோட கம்பெனிக்கு அந்த வெண்டார்ட் இருந்து. ஸோ எங்களுக்கு வந்து மெயில் அனுப்புறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும்.
லைக் ஹாட்மெயில் ஆர் ஜிமெயில் இந்த மாதிரி டொமைன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க சைடில் இருந்து உங்களுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வார்ம் அப் ப்ராசஸ்ங்கிறது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது 200லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 200, நெக்ஸ்ட் டே 400, அடுத்து 800, அடுத்து 1600, அது மாதிரி ஒரு 20 to 25 days ஆர் 30 days வந்து நான் அந்த வார்ம் அப் ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஐபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இனிஷியலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயில் அனுப்பும்போது அது வந்து ஸ்பேம் தான் போகும். ஸோ ஸ்பேம் போகையில் நீங்கள் போய் அந்த மெயில் வந்து நாட் ஸ்பேம் கொடுக்கணும். ஸோ இன்பாக்ஸ் போகணும். அதுக்கடுத்து அதோட ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக வார்ம் அப் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ஓனாக ஒரு 100 மெயில் ஐடிஸ் 50 மெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அந்த மெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும். ஓகேங்களா. அந்த மெயில் அனுப்பி நீங்கள் ஸ்பேம்ல இருந்து இன்பாக்ஸ்க்கு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அதோட ரெப்யூட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து 20 to 30 days வந்து நீங்கள் இந்த மாதிரி வார்ம் அப் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் லிஸ்டிங் இஷ்யூஸ். லிஸ்டிங் இஷ்யூஸ்ங்கிறது என்னன்னா, நான் இப்போ மெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணலை, என்ன இந்த மெயில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணலை. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து ஃபிஷிங் அந்த மாதிரி மெயில்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒரு 100 மெயில் அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு 2க்கு மேலே எனக்கு அந்த மாதிரி மெயில் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்கு மேல அவுட் ஆஃப் 100ல 2 பேருக்கு மேல இந்த மாதிரி ஃபிஷிங் ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஐபி வந்து எஸ்பிஎல் ஆயிடும். என்னுடைய அந்த டொமைன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அனுப்பியிருக்க ப்ராடக்ட் அந்த டொமைன் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், அதுல வந்து அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் பேசிஸ்ல கண்டென்ட் இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னாலும் அதை வந்து ஸ்பாம் ஃபில்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மெயில் இனிஷியலாக இன்பாக்ஸ் போயிருந்தாலும் 1 or 2 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாம்க்கு மூவ் பண்ணிடும். அந்த கஸ்டமர்ஸும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டிபி லிஸ்ட் ஆகிடும், டொமைன் பிளாக் லிஸ்ட். அதுக்கடுத்து எஸ்பிஎல்ங்கிறது இந்த மாதிரி ஸ்பாம் ஃபில்டர்ஸ் கண்டென்ட் இதை பேஸ் பண்ணி அது அந்த எஸ்பிஎல் பிளாக் லிஸ்ட், அது மாதிரி நிறைய பிளாக் லிஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எந்த பிளாக் லிஸ்ட்லையும் வராமல் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஐபி வந்து நீண்ட நாளுக்கு வரும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு $12 $20 கொடுத்து பே பண்ணி ஒரு ஐபி வாங்கியிருக்கீங்க, பட் 3rd day 4th டேல அது போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் ரொம்ப, பட் லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்ற தேர்ட் பார்ட்டி டூல் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் ரொம்ப ரிஸ்க் அதிகம் இல்லை. ஏன்னா சீக்கிரமே ஐபி லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. இப்போ என்கிட்ட ஓனாக எந்த பிஸ்னஸும் இல்லை, நான் வந்து என்கிட்ட ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது மற்ற கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்க் எடுத்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி இமெயில் டிசைன் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு கமிஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைட்ல இருந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நைட் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு அந்த கமிஷன் வந்துடும், நைட் கொடுக்கும் எனக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தட் பேசிஸ்ல இந்த பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது பிஸ்னஸ் பீப்புளுக்கும் யூஸ் ஆகும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கிறதுனால, லைக் இந்த செட்டப்பு அந்த ரிஸ்க் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரை பண்ணுறது இல்லை. பட் 10% 5% ட்ரை பண்ணுறவங்களும் இருக்காங்க, பிஸ்னஸ் பீப்புள் ஆல்சோ. அடுத்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இஎஸ்பி சர்வரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க மாட்டாங்க, பர்ச்சேஸ் மெயில் ஐடி இரலவெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் ஆடியன்ஸ்க்கு கரெக்டான கண்டென்ட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்களுடைய என்ன சொல்கிறது ஸ்பேமோ அன்சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் ஆட்டோமேஷன் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஓனா டூல் டிசைன் பண்ணுறோம். ஸோ இது அந்த அடோப் மார்க்கெட்டோ கொடுக்குற அளவுக்கு நம்மளால ஆட்டோமேஷன் டிசைன் பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் இதுல மேனுவல் ஒர்க் வந்து நிறைய ஆல்ரெடி நான் சொன்னேன், நீங்க சர்வர் செட் பண்ணணும், டொமைன் வாங்கணும், அதுக்கு வந்துட்டு எஸ்எம்டிபி செட் பண்ணணும், கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் கிரியேட் பண்ணணும், உங்களுடைய டேட்டா பேஸை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு டூல், அதையும் உங்களுடைய கேம்பெயின் கிரியேட் பண்ற டூலையும் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதுல லாட் ஆஃப் மேனுவல் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இஎஸ்பி வந்து அந்த விஷயத்துல பெஸ்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து இஎஸ்பி பார்க்கணும். இஎஸ்பினா உங்களுக்கே தெரியும், தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ மெயில்சிம், Zoho CRM, Adobe Marketo, Salesforce, Pardot, HubSpot, 100+ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே நீங்க இமெயில் அனுப்பிக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க ஒன் டைம் சென்ட் கேம்பெயின், ரெக்கரன்ஸ் கேம்பெயின்ஸ், நர்ச்சர் கேம்பெயின்ஸ், ரீஎங்கேஜ்மெண்ட் ஃபனல்ஸ், லைஃப் சைக்கிள் ஃபனல்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அவங்க தருவாங்க. ஸோ ஏபி டெஸ்டிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணையில இஎஸ்பி அந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து கரெக்டாக சிங்கிள் ஆப்டின், டபுள் ஆப்டின் யூசர்ஸ் மட்டும்தான், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களோட ஐபி யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆனாலும் இந்த கிரைட்டீரியாவில் இந்த பிஸ்னஸ் உங்களோட வெப்சைட்டு, அதில் எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, எவ்வளோ பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துட்டு தான் அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் ஆப்டின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த சொலாரா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே சைன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நியூஸ் லெட்டர் சைன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் ஆப்டின். நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், அவங்களுக்கு என்னோட மெயில் ஐடி கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு மெயில் வரும். கரெக்டுங்களா? இதே இது வந்து நான் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கனோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். இது உங்களோட மெயில் ஐடியா, இதை உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். நீங்கள் எல்லாருமே பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மெயிலில் போய் நான் கன்ஃபார்ம் இமெயில் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து டபுள் ஆப்டின். ஓகேங்களா? ஸோ சேம் லைக் இங்கே நான் கமாண்ட் லீட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு விதமான ஃபார்ம். இங்கே நான் ரிப்ளை கொடுத்து, நேம் கொடுத்து, இமெயில் ஐடி கொடுத்து, என்னோட வெப்சைட் எதை வேணாலும் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி அவங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். எனக்கு என்னோட மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருக்கேனா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறதுக்காக இந்த மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. நான் இங்கேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இது அது வந்து டபுள் ஆப்டின். இது வந்து சிங்கிள் ஆப்டின். ஒன் டைம் ஃபில் பண்ணா சிங்கிள் ஆப்டின், கன்ஃபர்மேஷன் மெயிலும் பண்ணீங்க அப்படின்னா அது டபுள் ஆப்டின். ஸோ இஎஸ்பியில் வந்து ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டூல்ஸ் பேசிஸில் பிஸ்னஸ் ஓரியன்டாக எப்படி நீங்கள் மெயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும்னு ஒரு ஆர்வம் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ்.